ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து உட்காந்துட்டோம். மெயினாக சாரை பார்த்து பயந்துடாதீங்க, எல்லாம் தாடி கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு. ஆமாம், அது கொஞ்சம் நம்ம பேபி வரப்போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக வச்சது. ஸோ வீட்டிலேயே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பல் பண்ணதுனால அதை அப்படியே சரி விட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஓகே தான், கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ஜஸ்ட் 8 days மோரில் பேபி வரத்துக்கு. இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா 1 month முன்னாடி எடுக்க வேண்டியது. இன்னும் 8 நாள் தான் இருக்குது பேபி வரத்துக்கு. அப்போ தான் எடுக்கிறோம். ஆமாம், என்ன வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லாமையே நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். போடுறதுக்காக டைம் இல்லை, வீடியோ போடுறதுக்கு சுத்தமாகவே டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. இவருக்கும் டைம் இல்லை. எனக்கு என்னென்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி. நான் வந்து ரொம்ப டயர்டு, எப்போவுமே டயர்டு அந்த மாதிரியே தான் இருந்தேன். அதனால தான் என்னோட ஆக்டிவாக யூடியூப்பில் எதுவுமே போட முடியல. ப்ளஸ் டயர்டாக இருந்தாங்க. எப்போ இருந்துன்னா 4th month 4வது மாதத்துலேருந்து கொஞ்சம் டயர்டு தான் இப்போ வரைக்கும். சரி, இப்போ வந்து என்ன வீடியோனா, ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் 8 days தான் இருக்கு. நம்ம எல்லாமே பேபிக்கு எனக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஸோ வந்து என்னென்ன பேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். சாரி, இப்போ கொஞ்சம் டிலேயாக தான் சொல்லுவோம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு வேணுங்கிறது, என்னென்ன கொண்டு போகிறோங்கிறது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கில் தேவையானது என்ன அப்படின்னா, 2 பேர்த்தோட ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸ், இது 2மே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ செகண்ட் என்னென்னா, உங்களோட 10 months ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருப்பீங்கள்ல, அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து RCH நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் ஆல்சோ மெயின். அது போனதுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் பேபி பிறந்ததும் அது எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹாஸ்பிட்டல் நோட். ஸோ இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக இது 4 வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆயிருங்க. அப்புறம் போனீங்கன்னா பேபி எடுத்துருவாங்க வெளியில். சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு என்ன நீட்ஸ்ன்னு சொல்லிடலாமா? ஓகே. ஸோ வந்து டாக்டர் வந்து ஒரு சில இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதுவும் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் எனக்கு என்ன தேவைங்கிறதும் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து மெட்டர்னிட்டி குர்த்தி தான் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வாங்கி வச்சுருந்தேன். பட் மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லாங் ஜிப் வச்ச நைட்டி தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து 2 லாங் ஜிப் நைட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி, அடுத்து? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எதுக்கோ வீட்டுக்கு வரும்போதோ இல்லை எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி 2 மெட்டர்னிட்டி குர்த்தியும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தென் மெயினான ஐட்டம்ஸ் நீங்களே சொல்லுங்கள். யாராவது டெலிவரி ஆகி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது மேக்கப் கிட் எடுத்து வைப்பாங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. என்ன குழந்தைய பார்க்க வரும்போது நம்மளும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்லங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக், மேக்கப் பவுச் பேக் வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாம் போட்டு நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவர் அப்படிதான் பண்ணுவார். சொல்கிற மாதிரி இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிராண்டில் வந்து மெட்டர்னிட்டி பேட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. பட் இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னதுனால நான் வந்து இந்த பிராண்ட் மெட்டர்னிட்டி பேட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் சொல்கிறது வந்து எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பேண்டீஸும் ஃபீடிங் ப்ரா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மஸ்ட் டாய்லெட்ரிஸ் என்னென்ன வேணும், உங்களுக்கு டிஷ்யூஸு, வெட் வைப்ஸு இதெல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து எனக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டதெல்லாம் இவ்வளோ தான். அப்புறம் தென் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு பிளேட், ஃப்ளாஸ்க் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போது உங்களோட திங்ஸ் எல்லாம் முடிஞ்சது இல்லையா? முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் சாப்டர் நம்ம பேபியோடது பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கி வச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்ட போகிறோம். காட்டுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பேபிய வந்து டாக்டர் கிட்டேருந்து நம்ம கொடுக்கும்போது நான் தான் வாங்க போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த டவல் வந்து ஃபஸ்ட்டா பர்ச்சேஸ் பண்ணது இதுதான். ஆமா. பேபி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸே இந்த டவல் தான். ஸோ குட்டி குட்டியா ஹார்ட் எல்லாம் மங்களகரமாக போட்டு. மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள்லேயே வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு திங்க் இதுதான் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ செகண்ட் என்னன்னு அடுத்து பார்க்கலாம். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேபியோட ட்ரெஸ். ஸோ ட்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். நல்ல சாஃப்டான இது வந்து கிளாத்து. காட்டனு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேபிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பவுமே வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டான கொஞ்சம் காட்டன் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா காட்டன்ல கொஞ்சம் வாங்கி ப்ராப்ளம் வச்சிட்டிங்கன்னா இருக்காது. பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்கு வந்து டயப்பர் யூஸ் பண்ணுற பிளான் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 டேஸ்க்கு வந்து அவங்க பிளாக் கலரில் ஒரு மாதிரி மோஷன் போவாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதுனால, நாங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து 1.5 மீட்டருக்கு வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 1 யூஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நார்மலாக வந்து டயப்பர் இல்லாமல் நீட்டாக ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் வந்து 1.5 மீட்டருக்கு சேம் இதுவும் வந்து கட் பண்ணி பேபிக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாத்தை தாண்டி இது ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட நேம் வந்து லங் அவுட். லங்கோட் ஆமாம். தமிழில் தாத்தாலாம் அந்த கோமணம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து பேபிக்கு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேபிக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்கு வந்து மதர்ஸ் பேட்ச் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெட் பைப்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பேபிக்கு ஒவ்வொரு தடவையும் நியூ பார்ன் பேபியை வந்து நம்ம வாஷ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறனால இதுவும் முன்னாடியே வாங்கி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேபிக்கு வந்து ஸோ ஒரு டர்க்கி டவல் வந்து டாக்டர் வாங்கி வைக்க சொன்னாங்க. ஸோ வாங்கியாச்சு. அது போல தான் அவங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு 2-3 சாஃப்டான டவல் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி டவலாக வாங்கி வச்சுக்கோங்க. பேபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஷீட்டு. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேபியை படுக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ரை ஷீட் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்கு வந்து ஸ்வாடல் wrap கிளாத்னு சொல்லிட்டு இது ஆர்டர் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்பவுமே சாஃப்ட்டு. இதை வந்து பேபியை வந்து நம்ம நல்லா wrap பண்ணி வைக்கிறதுக்காக இதுலேருந்து நாங்கள் ஒரு 3 பேக் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஆமாம், அப்படியே சுற்றி வச்சுருவாங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்டர். ஸோ நம்ம பேபி வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்து குளிர்காலம், அந்த மந்தில் தான் வரணுன்ட்டு இருக்காங்க. ஸோ ஸ்வெட்டர் வாங்கியாச்சு. ஸோ அது கூட அட்டாச்சாக இந்த மாதிரி விற்கும் அவங்களுக்கு க்ளவுஸு, ஆமாம், இதெல்லாம் நீங்கள் அது கூடயே வந்துடும். ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேபி ஏதாவது நெக்ஸ்ட் வந்து பேபி ஏதாவது இதாகிற மாதிரி இருந்துச்சுன்னா, டெலிவரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியாக விற்கிது. ஸோ பேபிக்கு வந்து ஹேண்ட் க்ளவுஸு எவ்வளோ குட்டியோண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இது பாருங்க ரொம்ப சின்னது. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸு, லெக்குக்கு போடுற க்ளவுஸ் எல்லாமே விற்கிது. தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லியுமே போடுற மாதிரி இருக்கும். எல்லாம் வாங்கியாச்சு. அவங்களுக்காக வெயிட்டிங். வந்துட்டாங்கன்னா ஜஸ்ட் 8 more days to go. போட்டு அழகு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இருக்கறதுலேயே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்தேன். பார்த்து வாங்கினது. ஸோ பேபிக்கு வந்து மஸ்கிட்டோ பெட். ஸோ இந்த மாதிரி வந்து மஸ்கிட்டோ பெட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு வந்து மேபி நைட் டைமில் பார்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த டைமில் போய் எங்கேயும் அலைய முடியாது. முன்னாடியே வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேமும் சஜஸ்ட் பண்ணது தான். டாக்டர் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க வாங்கி வைக்க சொல்லி. நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் அடுத்து வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் அன்றைக்கே கூட டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் போய் எங்கேயும் அலைய முடியாது. முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்.
ஸோ நாங்கள் வந்து இன்னும் ஒன்று வந்து வாங்காமல் இருக்கோம். ஸோ கேரிங் பெட்டு. அது ஏன்னா சரி எல்லாமே வந்து முன்னாடியே வாங்கி வைக்க வேணாம். ஸோ பேபி வந்து நம்ம பேபி ஹாஸ்பிட்டல்னு வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது தான் நமக்கு அந்த மேக்ஸிமம் அந்த பெட்டு தேவைப்படும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடனே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கேரிங் பெட்டு மட்டும் நாங்கள் இன்னும் வாங்கலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்காக இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை எதில் கொண்டு போகணுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்காக பேஸ்கெட். பேபி ஸ்டோரேஜ் பேஸ்கெட். ஸோ இம்பார்ட்டண்ட் இது ரொம்ப. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் கூட வைக்காம பேபிக்குன்னு தனியாக ஒரு பேஸ்கெட் வாங்கி பேபியோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை எதுவும் வராமல் இருக்க ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக ஒன்ஸ் இருக்கும். வாங்கினீங்கன்னா அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்லிட்டு இருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே வாஷ் பண்ணது தான். எதில் பண்ணியிருக்காங்கன்னா சுடுதண்ணியில் பண்ணியிருக்காங்க. சுடுதண்ணியில் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அப்படியே மடிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆமாம். பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அந்த 1.5 மீட்டருக்கு காட்டின துணியிலிருந்து எல்லாமே என்னோட மெட்டர்னிட்டி குர்த்தி நைட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குறது வாங்கி பெருசு இல்லை, அதை வந்து வாஷ் பண்ணி, ஏன்னா வாஷ் புதுசாக பண்ணி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பேபிக்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும். நீங்கள் வாஷ் பண்ணி அதை நீட்டாக ஒரு இதில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக கொண்டு போகும்போது ஈஸியாக ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும். கொண்டு போகும்போது யூஸ் எந்த பண்ணுறதுக்கு ப்ராப்ளமும் ஈஸியாக இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நான் காமிச்சு இது வரைக்கும் என்னோட ட்ரெஸ்ஸஸ்லேருந்து பேபி ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் காட்டின எல்லாமே புதுசாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து வார்ம் வாட்டரில் துவைச்சு காய வச்சு எடுத்து மடித்து வச்சது தான். ஸோ அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சுடுதண்ணி வந்து மேபி குடிக்கிற மாதிரி இருந்தாவோ இல்லை யாராவதுக்கு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாவோ யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதானே பேபி? முடிஞ்சா? அவ்வளோதான் சரி, பேபியை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒன்றும் இல்லை. நாங்கள் நீ வந்து நினைக்கிறோம். பேபி வர்றதுக்கு இன்னும் 8 days தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எப்போ வேணால் பிறக்கலாம். வந்து பெயின் வரலாம், பேபி வெளியே வரலாம். ஸோ நாங்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சூன் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே.